நம்ம வந்து ரீசெண்டாக இப்போ ஒரு பெட்ரோல் கார் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தோம். புக் பண்ணதா சொன்னதுலேருந்தே இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்கள் நிறைய வந்தது. ஒரு பக்கம் E20 பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கஃபே நாம்ஸோட ஸ்டேஜ் 3 வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறப்போ நீங்கள் ஏன் வந்துட்டு பெட்ரோல் காரை ப்ரிஃபர் பண்ணீங்க? என்னோட லைஃப் சைக்கிளுக்கு நான் ஏன் ஈவி எடுக்கலைன்னா, நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துக்கு என்னால் போக முடியாது. இன்னுமே அந்த பேட்டரி ஸ்டேஷன்லாம் ப்ராப்பராக இன்னும் கொண்டு வரல. இது பத்தாததுக்கு ஈவி கார்களோட ரிலேபிளும் இன்ன வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த பேட்ரி இதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்து பேட்ரி மாற்றுறப்போ அதுவே காரோட விலையில் பாதி விலைக்கு வரும். ஸோ இந்த பிரச்சனைலாம் எப்போ சரியாகும்னா, பேட்ரி வந்து தயாரிக்கிற பிளான்ட்டை இந்தியன் கார் கம்பெனி அவங்களே எல்லாருமே ஓனாக பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் வந்து நல்ல விஷயத்துக்காகத்தான் பண்ணுறாங்கல்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு கேட்டால், நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறாங்க, அப்டேட் ஆகுறது நல்லது தான். பட் அதுக்குன்னு ஒரு காலக்கெடு இருக்குல்ல. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, எல்லார் கையிலையும் பட்டன் ஃபோன் இருந்துச்சு. அப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று கொண்டு வந்தாங்க. எல்லாரும் அதை பார்த்து வியப்படைஞ்சாங்க. பட் எல்லாருமே ஓடி போய் அதை வாங்கிடல. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தை யோசிச்சு பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கான தேவைகள் இங்கே உருவாயிருச்சு. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உலகமே உங்கள் கையில் இருந்த மாதிரி. இன்றைக்கி நீங்கள் பட்டன் ஃபோனை கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டுன மாதிரி ஒரு பல விஷயங்களில் உங்களுக்கு நீங்களே வேலி போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு தான் இருக்கும். அந்த ஆரம்பத்தில் இருந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இப்போ இருந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே வளர்ந்து அதிகமாக எல்லா கம்பெனிகளுமே தயாரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது மலிவான விலையில் கிடச்சிச்சு. நம்ம வந்து அதை ஈஸியாக வாங்கக்கூடிய திறனும் நம்மளுக்கு இருந்தது. இப்போ வந்து ஈவி கார் வாங்குகிற திறன் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? பெட்ரோல் காரோ டீசல் காரோ வாங்குறத கம்பேர் பண்ணுறோம், அப்படியே 2 மடங்கான விலை வந்து ஈவி கார் இருக்குது. அப்படி இருந்தும் ஈவி கார் ரிலேபிள் இல்லை, பேட்ரி இதுகளை சார்ஜிங் ஸ்டேஷன் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எதுவுமே இல்லை. இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஈவி கார் எடுத்து சர்வை பண்ண முடியாது. என்னால் சர்வை பண்ண முடியாது. அதனால் நான் ஈவி கார் எடுக்கலை. இன்னொரு 4லேருந்து 5 வருஷத்தில் கண்டிப்பாக இந்த ஈவி ஸ்டேஷன் எல்லாமே நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். பேட்டரியுமே ஒவ்வொரு கார் கம்பெனியுமே அவங்களாவே தயாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லா மக்களுமே ஈவி காரை பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மலிவான விலையில் ஈவி கார் கிடைக்கும். அப்போ வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஈவி கார் எடுப்பாங்க. ஸோ அதுக்கான காலக்கெடுவை வந்து மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ தான் அவங்க பைக்கில் இருந்தே காருக்கு அப்டேட் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு E20 பிரச்சனை இருக்குது, மெத்தனால் வருது, பயோடீசல் வருதுன்னு இவ்வளோ பிரச்சனை சொல்லி பயமுறுத்தினா கார் வாங்குறதுலேருந்து மறுபடியும் பின்னாடி போயிடுவாங்களே தவிர நம்ம போய் ஈவி கார் வாங்குவோம் அப்படின்ற மனநிலைக்கு வர மாட்டாங்க. ஸோ இது எனக்கு தோணுன விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை எந்த அளவுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க பண்ணலை அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.